ஓப்ரா வின்ஃப்ரி நம்பிக்கையால் வாழ்க்கையை மாற்றிய மகத்தான பெண். ஓப்ரா வின்ஃப்ரி 1954ஆம் ஆண்டு அமெரிக்காவின் மிசிசிப்பி மாநிலத்தில் வறுமையான குடும்பத்தில் பிறந்தார். பெற்றோரால் கைவிடப்பட்ட குழந்தை பருவத்தில் பல்வேறு சோகங்களை எதிர்கொண்டார். சிறு வயதிலேயே பாலியல் சிக்கல்களை அனுபவித்தார். 14ஆம் வயதில் கர்ப்பம் ஏற்பட்டது. குழந்தை பிறந்தவுடன் இறந்தது. இந்த அளவுக்கு வேதனை அனுபவித்த ஓர் சிறுமி தனது நம்பிக்கையால் வாழ்க்கையை முற்றிலும் மாற்ற முடிந்தது. ஓப்ராவுக்கு பள்ளி நாட்களிலேயே பேசும் திறன் இருந்தது. ஒரு சிறிய உள்ளூர் ரேடியோ நிலையத்தில் செய்தி வாசிப்பாளராக தன் வாழ்க்கையை ஆரம்பித்தார். அதன்பின் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளராக வேலை கிடைத்தது. ஆனால் அங்கு சிலர், உன் தோற்றம் சரியில்லை, நீ உணர்ச்சிவசப்படுகிறாய் என்று அவமானப்படுத்தினார்கள். வெகு நேரம் ஆகவில்லை, ஓப்ரா தனது உண்மையான தன்மையால் ரசிகர்களின் இதயங்களை வென்றுவிட்டார். 1986ஆம் ஆண்டு தி ஓப்ரா வின்ஃப்ரே ஷோ என்ற நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சி அமெரிக்கா மட்டுமல்லாது உலகம் முழுவதும் புகழ் பெற்றது. அவரது நிகழ்ச்சியில் சாதாரண மக்களின் உண்மை கதைகள், பிரபலங்களின் வாழ்க்கை, ஆன்மீகம், மனநலம், பெண்கள் உரிமை போன்ற தலைப்புகளை தொடர்ந்து கொண்டு வந்தார். இது ஒரு டாக் ஷோ அல்ல, இது ஒரு சமூக மாற்றத்தின் தொடக்கம். இன்று ஓப்ரா அமெரிக்காவின் முதல் பிளாக் பெண் பில்லியனியர். அவர் உருவாக்கிய ஹர்போ புரொடக்ஷன்ஸ் மற்றும் ஓன் நெட்வொர்க் ஆகியவை வெற்றிகரமான நிறுவனங்கள். இன்று வரை அவர் 3000க்கும் மேற்பட்ட பள்ளிகள், மருத்துவ உதவிகள் வழங்கியுள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்காக பல தொண்டு நிறுவனங்களை நடத்துகிறார். ஆப்பிரிக்காவில் பெண்களுக்கு கல்வி வழங்க பள்ளிகள் கட்டினார். ஓப்ராவின் வாழ்க்கை என்பது, துவக்கம் எப்படி இருந்தாலும் முடிவு நம் நம்பிக்கையை பொறுத்தது என்பதை நிரூபிக்கிறது. நம் கடந்த காலம் நம்மை வரையறுக்காது, நம் நம்பிக்கையே நம்மை உயர்த்தும்.